உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே? சனி வக்கரத்தை பொறுத்தவரையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து சனி லாப சனியாக இருக்கிறார். இந்த லாப சனி என்ன பலன்களை தருவார்? இவர் வக்கரமான என்ன நடக்கும் சார்? லாபத்தை தரக்கூடிய ஒரு வக்கரமான லாபத்தை நிறுத்திடுவாரே சார் என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மை என்னவென்றால் அவர் 9-10 பாதகாதிபதி. பொதுவாகவே பேட் பாய் சார், அவங்க நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த 9-10 பாதகாதிபதி வக்கரமாக இருக்கிறார். அவர் வக்கரமான என்ன ஆகும் என்றால், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் வக்கரமடையும் பொழுது அவர் நிறைய அதிர்ஷ்டங்களை பேரதிர்ஷ்டங்களை தருகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சார் சாதாரணமாக நான் போயிருந்தா கூட எனக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்காது, ஆனால் இவர் மூலிமா போகும்போது எனக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சுது. ஒரு நேரத்திலே நண்பர்களே, ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணுறதுக்கும் டஃப்பாக பண்ணுறதுக்கும் இறைவன் அருள். அது என்னமோ தெரில சார், நீங்கள் வந்த நேரம் இன்றைக்கி இது கிடச்சிருக்கு சொல்லுவாங்க நம்ம ஒரு ஆஃபீஸ் போனால் கூட. அப்போ இந்த சனி வக்கரமாகும் பொழுது லாபங்கள் வருவதற்கான வழி. சார் எனக்கு இந்த டெண்டர் கிடைக்குமா சார்? நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறேன் சார். கவலையப்படாதீங்க, நீங்கள் வந்த நேரம் உங்களுக்கு அந்த டெண்டர் ஓப்பனில் இருந்தது கிடச்சிருச்சு. நீங்கள் அப்ளை பண்ண நேரம் அங்கே வேக்கன்சி இருந்தது கிடச்சிருச்சு. நண்பர்களே, எல்லோருக்கும் எல்லோவும் கிடைப்பதில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னாருக்கு இன்னார் என்பது சொல்லுவாங்க இல்லையா, அது நமக்கு கிடைக்கணுங்கிறது பிராப்தம். அது உங்களுக்கு கிடைச்சிரும். லாபங்கள் அதிகமாகும் பொழுது நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறுகிறது. 11 குடையவனாக இருக்கின்ற 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 11, 12, 1 பார்க்கிறார். 1ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்த்துட்டார். இப்போ என்னான்னா, காலங்காத்தால் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜிம்முக்கு போகிறோம். அப்படி சில பேர்லாம் ஃபீஸ் கட்டிட்டுமேங்கிறதுக்காக ஜிம்முக்கு போவாங்க. சில கேரக்டர்லாம் இருக்காங்க. அது என்ன தெரியாமல் கட்டிட்டேன் சார், இவன் சொன்னான்னு கட்டிட்டேன் சார், வேறு வழி இல்லை சார், அதுக்காக போகிறேன். ஆனால் கடவுள் பாருங்கள், உங்களை எப்படியோ ஒரு நல்ல பழக்கத்தை பழக்கி விடுறாரு. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பண்ணுறோன்னு, இறைவன் உங்களுக்கு பண்ணுறார். ராசியில் இருந்து சனி பகவான் பார்க்கும் பொழுது உடலில் இருக்கிற டயர்டெல்லாம் சரியாயி, உலகத்தில் நண்பர்களே ஜப்பானியர்கள் சோம்பேறித்தனத்தை வியாதி என்று கருதி டாக்டர்கிட்ட கொண்டு போய் படுக்க வச்சிடறான். என் பையன் சோம்பேறித்தனமாக இருக்கான்னா ஹீஸ் அட்மிட்டட் டு ஹாஸ்பிட்டல். ஜப்பானில் அந்த பழக்கம் உண்டான். சோம்பேறித்தனமாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் வியாதின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ராசி சனி பகவான் பார்க்கும் பொழுது எழுந்து வா அப்படி சொல்கிறாங்கல்ல, எது திண்ணில் எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள்ள வைக்கிறார். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 5 பார்க்கிறார் சனி பகவான். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் நண்பர்களே. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? இந்த நேரத்தில் சனி பகவான் புத்திரகாரகனாக ஆக்ட் பண்ணுறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அம்மா இல்லாத வீட்டில் அப்பாவே தாய்மானவனாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, குரு உங்களுக்கு 3இல் மறைந்திருக்கின்ற நேரத்திலே புத்திரகாரகனாக செயல்படுகிறார். குழந்தை பிராப்தியை தருகிறார். எத்தனை ஐவிஎஃப் சார் பண்ணுறது, எத்தனை ஐவிஐ பண்ணுறது? வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாதவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அந்த பெரும்பாடு. நம்ம ஆட்கள்லாம் டாக்டருக்கு படிக்க சொன்னால் நம்ம டாக்டருங்களாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு மருந்து விடுறானா, ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப்னு சொல்லி நம்மளை ஐவிஎஃப் பண்ண வைக்கிறதே ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கான். ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்கள் குழந்தை இல்லாதவங்கலாம் நான் சொல்கிறத கேட்டால் அவங்களுக்கு புரியும். எங்கே போனாலும் ஐவிஎஃப்க்கு பிடிச்சி போடுறாங்களே தவிர யாருமே முன்ன மாதிரி பச்சை பயிறு சாப்பிடு மொச்சக்கொட்டை சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை சார். பார்க்குறவங்கலாம் ஐவிஎஃப் பண்ணுறதுக்குனே கூட்டு போயிடுறாங்க சார். பெருகி வரும் காலங்களில் இப்போல்லாம் பாருங்கள், லிவர் ரெண்டு கேக்கு தின்னோம், பண்ணு தின்னோம், ஃபேட்டி லிவர்னால் உடனே கூட்டு போய் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண விட்டுறாங்க. என்னடா பேச்சுட்டு இருக்கிறதுலே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கிற மாதிரி. அப்போது குழந்தை பிராப்திக்கு சில டாக்டர்கள் என்ன பிரச்சனைனே தெரியாமல் நம்ம மாத்திரை சாப்பிட்ருப்போம். நிறைய கேஸ் எங்கிட்ட வர்றவங்கெல்லாம் குழந்தை இல்லைங்கிறதுக்காக முயற்சிகள் பார்த்திங்கன்னா, இந்த யார்கிட்ட போகிறோங்கிறது கூட இறைவன் அருள்க. அப்போது இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், 5ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கான நல்ல டாக்டர். முன்னா ஒரு காலத்தில் வியாதி வரக்கூடாதுன்னு வேண்டுவோம், இப்போ வியாதி வந்தாலும் நல்ல டாக்டர் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல டாக்டர்கிட்ட நீங்கள் போவீங்க. நல்லபடியாக உங்களுக்கு 5ஆம் இடம். சில பேருக்கு அது தேவையப்படாது. என்ன சார் இப்போ குழந்தை தானே, போடுறா அட்டி தூள், செகண்ட் ஹனிமூன் நேராக கேரளா போகிறோம், ஒரு வாரம் லீவு, வரும்போது நற்செய்தியோடு வரோம். அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. அவ்வளோதான். இந்த மொபைல் ஃபோன் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம ஹனிமூன் கொண்டாட போகிறதில்ல. ஃபோனெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு நம்ம ஹனிமூனுக்கு போயிடலான்ட்டு போகிறீங்க. போயிட்டு வரும்போது சந்தோஷமாக வரீங்க. அடுத்து இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? 8ஆம் இடம் என்பது சொத்து, அசட்ஸ். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சொத்துக்கள் சேருகிறது.
உடல் சரியாகிறது. நண்பர்களே, நிறைய பேர் பலன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பலன் என்ன சொல்கிறாங்க, முக்கியமான விஷயமாக சொல்லும் பொழுது ஒரு விஷயம் என்னென்னா, ஆயுசு நோயாளிகளுக்கு யாரும் பலன் சொல்கிறதே கிடையாது. நிறைய பேர் நானும் பார்க்குறேன், வாழ்பவர்களுக்கு சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கவங்களுக்கு சொல்கிறதே கிடையாது. அது என்ன பாவம் பண்ணது? ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு நம்ம தான் சொல்லி ஆகணும். இப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது, சனி பகவான் பார்க்கும் பொழுது நோயில் இருப்பவர்கள் எழுந்து வந்துடுறாங்க, உடம்பு சரியாயிடுது. இதை பார்க்கின்ற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கெல்லாம் நோயாளிகள்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து விட்டார். சனி ஆயுள்காரகன் என்பதால் ஆயுசை தந்துடுவார். சில பேருக்கெல்லாம் சொல்லுவாங்க, உயிர்கொல்லி நோய் சார், இந்த மாதிரிலாம் முடியாது சார். நிறைய பேருக்கு சொல்கிற உயிர்கொல்லி நோய்க்கு அதெல்லாம் நானும் டெய்லி கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். ஒரு விஷயத்தை கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறவர் டாக்டர் தான், சொல்கிறவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஸோ அப்போது 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக முக்கியமான விஷயமாக நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த சனி வக்கரமானதால் லாபம் அதிகமாச்சுன்னு சொன்னேன், உடல்நிலை சரியாச்சுன்னு சொன்னேன், குழந்தை பிராப்தி வந்துச்சுன்னு சொன்னேன், சொத்து வாங்க போகிறீங்க. இந்த அடுத்த பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வாழ்க்கையில் பெரிய ஆசைலாம் கிடையாது சார், நான் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் மட்டும் வாங்கினா போதும் சார் தான் நம்ம ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் இடம் பார்க்க போயிருப்போம். நம்ம ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, உடனே இது நல்லா இருக்குது, இது பக்கத்தில் இருக்குது, இதையும் சேர்த்து வாங்கலாம் இப்படி சொல்லி 600 1800 ஆக்கி, 1800 2400 ஆக்கி அந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ அதனால் பார்த்து செலவு பண்ணுங்கள். நமக்கு சக்திக்கு உட்பட்டால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அளவான சொத்துக்களை வாங்கி தருவார். அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் மீது ஆசைப்படாதீங்க. நம்மளால், ஏன்னா 8ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பார்ப்பதால் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவார். இஎம்ஐலேருந்து கடன்லேருந்து எல்லாமே வித்தின் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும். இப்போ சனிக்கு ஆடம்பர செலவுகள் பிடிக்காது. ஸோ என்னால் எவ்வளோ கட்ட முடியுமோ அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. நல்லா இருக்க போகிறீங்க, முக்கியமாக ஹெல்த்தியாக இருக்க போகிறீங்க. சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி, அதான் முக்கியம். நிறைய பேருக்கு இதை சொன்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டேங்குது. சார் அதெல்லாம் விடுங்க சார், பணம் வருமா சார், பணம் வருமா இதே கேட்குறீங்களே தவிர, உடம்புன்னு ஒன்று ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். முதல்ல இந்த உடம்புடைய அருமையை புரிஞ்சுக்கோங்க. வியாதிகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். நல்லா இருக்க போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள், சூப்பராக இருப்பீங்க. சனி வக்கரம் என்ன 3 ஜாக்பாட்டை தரப்போகிறது நண்பர்களே. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே 11ஆம் இடத்திலே சனி பகவான். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் வக்கரமாகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 11ஆம் இடத்திலே சும்மா கொடுத்தாலே நல்லது பண்ணுவாருங்க. சும்மாவே நல்லது பண்ணுறாரு. திடீர்னு ஒரு மூடில் இருக்கார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்க, கேளுறா, யார்கிட்ட கேட்குற, அண்ணன்ட்ட தானே கேட்குற, கேளு அப்படிங்குவேன். அண்ணே அது கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா மிஷின் வாங்கிடுவேன். வச்சுக்க, வேறு என்ன, மிஷின் மட்டும் வாங்கினா போதுமா, அதுக்கப்புறமா மேற்கொண்டு செலவு வேணா, டூல்ஸ் வாங்க வேணாமா, இன்னும் 2 லட்சம் கேளு. அண்ணே என்ன இப்படி கொடுத்துட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த ஜோக்கில் கடைசியாக கொடுக்க மாட்டார். ஆனால் உங்கள் சீனில் மாற்றி நடக்கும். உங்களுக்கு சனி கொடுத்துருவார். காரணம் என்னென்னா 11ஆம் இடத்துல சனி வக்கரமாகிறார், அள்ளி கொடுக்க போகிறார். 11 12 ஒன்றை பார்க்கிறார். உடம்பில் இருக்கிற ரோகங்கள்லாம் சரியாக போகுது. ரிஷபராசிக்காரருக்கு ஜாக்பாட் நம்பர் 1 ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வரும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்ம ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சார், இந்த மாதிரி சார் பாக்கு மட்டையில் செருப்பு தைச்சி போட்டால் நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சார். என்ன குருஜி ஒரு லாஜிக் வேண்டாமா? ஏங்க லாஜிக் இல்லாத லாஜிக் பண்ணுறது தானே சனியோட வேலை. அது ஒரு இன்வெஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அவர் ஓகேன்ட்டார். இந்த டைம் உங்களுக்கு பணம் தரப்பா, பண்ண தயாரான்னு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷம், ஆரம்பிச்சிடலாம். கம்பெனி பேர் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து சனி பகவான் 1 பார்க்கும் பொழுது உடம்புல ரோகங்கள், சார் என்னன்னே தெரியல சார், டயர்டாக இருக்குது, வேலைக்கு போகிற எண்ணமே வர மாட்டேங்குது சார். கவலைப்படாதீங்க, சனி பகவான் உடம்பை பார்த்துட்டாரு. ஜிம்முக்கு தான் போவீங்க, டெய்லி ஜிம்முக்கு ஒரு டிஷர்ட் போட்டுக்குவீங்க. என்ன சார் காலையிலேயே ஜிம்முக்கு போகிறீங்க போல இருக்குது, ஷூலாம் போட்டுக்குவீங்க, வாக்கிங் தான், ஜாக்கிங் தான், டேங்க அப்பா எல்லாம் ஒரு நேரம் தான் சார். அந்த நேரம் வரும்போது என்ன ஆகும், தானாக வண்டி ஓடும். அதான் அதில் ஆச்சரியமே. 2ஆம் இடத்தை 1ஆம் இடத்தை சரி பார்க்கிறார். அடுத்து சனி பகவான் எதை பார்க்குறார், உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். நியாயமாக ஜாக்பாட் நம்பர் 1 உடம்பு சரியாக போச்சு, இன்வெஸ்டர் வராங்க. ஜாக்பாட் நம்பர் 2 என்ன, உங்களுடைய உடம்பு நிலை ஜிம்முக்கு போகிறீங்க, சரியாகுது. ஜாக்பாட் நம்பர் 3 5ஆம் இடத்தை பார்க்க, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு வர வேண்டிய சொத்து சார் கோர்ட்டில் நிற்கிது, வருமானு எனக்கு தெரில சார், திருப்பு நம்ம பக்கம் வந்தால் தான் வரும், இல்லைனா கை விட்டு போயிடும் சார், பயப்படுறீங்களா, கவலையப்படாதீங்க. சனி பகவான் 5ஐ பார்த்து விட்டார், உங்கள் பக்கம் போனால் வந்துடும். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது என்ன, புத்திரஸ்தானம். நியாயமாக குரு இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளஸ்ஸிங்கை சனி இருந்து கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து புத்திரஸ்தானத்தை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அற்புதங்களை தரப்போகிறார். சனி பகவான் 5ஐ பார்க்கிறார். அடுத்ததாக 8 பார்க்கிறார்.
பொதுவாகவே ஜோதிடர்கள் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நோயாளிகளுக்கு பலன்கள் சொல்கிறதே கிடையாது. இப்போ பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் உள்ள ரிஷபராசிக்காரங்க கணவராக இருப்பார், உள்ள டாக்டர் ஏதாவது சொல்லியிருப்பார், ஆப்ரேஷன் ஏதாவது சொல்லியிருப்பார், என்னடா பண்ணுறதுன்னு பயத்தில் இருப்பீங்க. கவலையப்படாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. சனி பகவான் 8ஐ பார்த்து விட்டார். 8ஐ பார்த்து விட்டால் ஆயுள் பாவத்தை தருகிறார். ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்காரு சார், இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் எந்திரிச்சு நடப்பார், ஓடுவார், கிரிக்கெட் விளையாடுவார். யூ டோன்ட் வரி. சனி பகவான் 8ஐ பார்த்து விட்டார். 8ஐ பார்க்கும்போது உங்களோட அடமானம் வைத்த நகைகளை திருப்பி எடுப்பீங்க. மூழ்கி போகிற மாதிரி இருக்குது சார், எனக்கு என் உயிரே அதுதான் சார், நான் கஷ்டப்பட்டு வாங்கின நகை சார், அது என் தாலி குடிலாம் அதில் இருக்குது, அந்த போன்ற விஷயங்கள். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு அந்த நகை முழுகாமல் சனி பகவான் காப்பாற்றுவார். 8ஆம் இடம் என்பது வீட்டை பிளட்ஜ் பண்ணி அடமானம், என் உயிரே போகுது சார், எங்கள் அப்பா ஆசையாக கட்டி கொடுத்த வீடு. நிறைய ஃபீலிங்ஸ் நன்றாக புரிந்து கொள்ளும். கடன் என்பதில் கடன் மட்டுமா இருக்கிறது, கடன் என்பதில் கடன் மட்டுமா இருக்கிறது, கடன் என்பதில் ஒருவருடைய உணர்வுகள் இருக்கிறது, ஒருவருடைய மானம் மரியாதையும் இருக்கிறது. அது அத்தனையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு மீட்டு தருகிறார். இனிமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து சனி என்பது சாதாரண விஷயம் அல்ல, சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய சனியாக மாறிவிடுகிறார். ஆகையினாலே அவர் வக்கரம் பெற்ற ஜாக்பாட் நம்பர் 1 உங்களுக்கு இன்வெஸ்டர், ஜாக்பாட் நம்பர் 2 உடம்பு சரியாகுது, ஜாக்பாட் நம்பர் 3 உங்களுடைய குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி, ஐவிஎஃபே பண்ண வேண்டாம், ஐயுஏ பண்ண வேண்டாம் போன்றவைகள் ஏற்படுகிறது. இந்த சனி அற்புதங்களை தரக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார். 100க்கு 98 மார்க், பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடிருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து
அது நடுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபே மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.